ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி ஸ்வீட் பொட்டேட்டோ வடை, அதாவது சக்கரவள்ளி கிழங்கு வடை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு கடலைப்பருப்பு ஒரு 3 மணி நேரம் நமக்கு ஊற வச்சுக்கணும். நான் எனக்கு சக்கரவள்ளி கிழங்கு 2 பெருசு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துளியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுக்கணும். இதில் 1/4 ஸ்பூன் சோம்பு, இது ஊற வச்ச கடலைப்பருப்பு. பின்னா அதுக்கு தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, ஒரு சின்ன கரண்டியில் கடலைப்பருப்பு, ஊற வச்ச கடலைப்பருப்பு அதையும் போட்டுக்கணும் அதில். அப்புறமா ஊற வச்ச கடலைப்பருப்பு தண்ணி நல்லா வடிகட்டிட்டு அதில் நமக்கு காரம் தகுந்த மாதிரி மிளகாய், உப்பு, பெருங்காயப்பொடி போட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கணும், தண்ணி விடாமைக்கு. அதுக்கப்புறமா நம்ம இந்த துருவின சக்கரவள்ளி கிழங்குல சாப்டு இஞ்சி 1 ஸ்பூன் போட்டுக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி போட்டுக்கணும். ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி அதை அதில் சேர்த்துக்கணும். அப்புறமா நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பு விழுதையும் அதில் போட்டு நல்லா கையால் தண்ணி விடாமல் நல்லா அதை பிசைஞ்சிக்கணும். அப்புறமா நம்ம அடுப்பில் ஒரு கடாயில் டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் நமக்கு சூடாக்கிட்டு இந்த வடையை தட்டி அதில் போடணும். இதில் தண்ணி ஒன்றும் நமக்கு சேர்க்கப்படாது. அதே சமயம் நல்லா உருண்டை நல்லா கெட்டியாக பிடிச்சி வடையாக தட்டி அதில் போடணும். இல்லைன்னா வடை நமக்கு பிரிஞ்சு வந்துடும். பொன்னிறமாக போட்டு நம்ம இந்த மாதிரி வடையாக எடுத்து ஒரு தட்டில் போட்டாச்சுன்னா சக்கரவள்ளி கிழங்கு சூப்பராக தயாராகிடும். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு, டீ டைம் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.